அந்த ஆமா. மாதிரி எல்லாம் சைலண்ட் ஆயிடு. ஏய் நீ பேசு. ஏய் ஏய் பேசுற. சாதாரணமா காட்டிக்கோடா அப்படின்றாப்புல. அவன் நல்லா தெரிஞ்சு போச்சு நான் கண்டென்ட் எடுக்க வந்திருக்கேன்னு கண்டுபிடிச்சிட்டான். என்ன பண்ணிட்டான், சரி நம்ம கண்டென்ட் கொடுத்துட வேணாம், அவனை ரிமூவ் பண்ணிடுவான். ஏன் இப்ப நீ போனா எனக்கு கேட்கல, உள்ள வந்து ரிசீவ் பண்ண தெரியாதா, ரெக்கார்ட் பண்ண தெரியாதா, இல்ல வேற யாராவது விட்டு ரெக்கார்ட் பண்ணி அனுப்ப வாங்கி தெரியாதா எனக்கு? ஏங்க ஜிப்சி, நியூஸ பாத்தீங்களா? இப்ப என்ன லேட்டஸ்ட் என்ன வந்திருக்கு சொல்லுங்க. ஸ்பேஸ் வந்த அடுத்த அப்புறம் அதிரடி, பார்க்கலாம். பிடி செல்வகுமார் திமுகவுல இருந்து விலகல். செல்வ அவரு விலகலாமா? திமுக இருந்து வெளில போயிட்டாரு. போய் இப்ப வேற ஏதோ கட்சியில போய் சேருவாரு. சீட் தரல அவருக்கு, அதனாலயா? ஆஹ் அவருக்கு வேற யாராவது ஏடிஎம் தான் கொடுக்கணும், கொடுத்தா அதுவும் அவன் கஷ்டம். 5 கோடி 10 கோடி கொடுக்கறவனுக்கே சீட் இல்லாம உட்கார்ந்து இருக்கிறவங்களாம். இவர் முந்தா நேத்து கட்சியில வந்து சேர்ந்துட்டு நேத்து என்ன 50 கோடி கொடுப்பாங்க. இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் இந்த பிடி செல்வகுமார், இந்த விஜய் கூட இருந்தவனுங்க எல்லாமே தேவைக்கு வேணும், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எவனுமே உத்தமம் கிடையாது, சேர்க்கவே கூடாது பர்மனண்டா கட்சியில வச்சிருக்க பொறுத்த. முடியாது. பர்மனண்டா ஆமா ஆமா வச்சிருக்க ஆமா. முடியாது. இன்னும் அவன் பண்ண ஃபேக்டர் எல்லாம் சொல்லவே இல்லை கபிலன். நைஸா நான் ஃபுல்லா அவன் இன்டர்வியூ எல்லாம் பார்த்தேன், 3 மணி இன்டர்வியூ பார்த்தேன். ஒரு காலத்துல ஞாபகம் இருக்கா ஜெப்சி, நியூஸ் 24 நியூஸ் 7 தமிழ்ல உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு முதல் 100 கோடி வந்து புலி படம் சொன்னவன் தானே அவன். ஆமா ஆமா ஆமா. இல்ல இல்ல, இவன் விஜய் அடிக்கணும்னு முடிவாச்சு கபிலன். இவனுங்க மொத்தமாவே செஞ்சது வந்து அஜித்துக்கு தான் சரியா. ஆனா அத வந்து இன்னும் அவன் காப்பாத்த பாக்குறான், சொல்லி உடைச்சு பேச மாட்டேங்கிறான். மேக்ஸிமம் அப்படியே பட்டம் படாம தான் போறான் அவன், திருட்டு நாய். எல்லாம் திட்டு போயில தான் ஜிப்சி இவனுங்கெல்லாம். என்ன விஜய் கூட ஆமா. எனக்கு என்னன்னா, நான் எதிர்பார்த்ததுன்னா ஜெகதீஷ் இருக்கிறான்ல, அவன் வேட்புமனு தாக்கல் ஏதாவது பண்ணுவான், நாமினேஷன் இல்ல ஏதாவது இல்ல 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 பண்ணுவான்னு இல்ல இல்ல, நினைச்சேன். அவன் பண்ண மாட்டான். ஏன்னா அண்ணனோட இன்னொரு பக்கம் இப்ப டிரைவருக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி அவங்ககிட்ட ஒரு சைடு இருக்கு கபிலன். எல்லாரும் பண்ண மாட்டானுங்க. ஜிப்சி, ஒரு பிடி சிவகுமார் இவனுக்கு எதிராக மாறின மாதிரி இவன் ஜெகதீஷ்லாம் விஜய்க்கு எதிராக மாறினான் ஏன் ஜிப்சி? இன்னைக்கு தேதி 7, எனக்கு தெரிஞ்சு அன்னி கோர்ட் ஹியரிங் வரப்போகுது 20ஆம் தேதி. டிடி செல்வகுமார் மாத்துறது கஷ்டம், ஏன் மேட்டர் தெரியுமா? தெரியுமா? லைவா ஆ, இன்டர்வியூ, லைவ் கிடையாது, ரெக்கார்டட் இன்டர்வியூ கொடுக்க போறாராம் இவரு. ஆனா உலகத்துல இப்படி ஒரு இன்டர்வியூ நீங்க கேள்விப்பட்டிருக்கே மாட்டீங்க மக்களே. இவர் ஆன்சரை எழுதி கொடுத்துருவாராம் பேப்பர்ல, அவனுங்க அதுக்கேற்ற கொஸ்டின் மட்டும் மாத்தி வச்சுக்கணுமா. கொடுத்தாச்சு கபிலன். போன 11ஆம் தேதி முடிஞ்சிச்சு, இது 4ஆம் தேதி முடிஞ்சிச்சுன்றாங்க, சாட்டர்டே. என்னமோ, ஆனா ரெக்கார்டட் இன்டர்வியூ தான், லைவ் இன்டர்வியூ ஆமா கொடுத்தா ஆமா, அண்ணனுக்கு ரெக்கார்டு. அண்ணனுக்கு பேபி ஆயிடுதான், டிசென்ட்ரி தான் ரெக்கார்டு தான் அண்ணனுக்கு. ரெக்கார்டு தான், லைவ் எல்லாம் கிடையாது, ரெக்கார்டு தான். என்ன இந்த பீஸ்ட் படம் இன்டர்வியூ கொடுத்தா பாத்தீங்களா இவனை வச்சுக்கிட்டு, அந்த ஆமா. மாதிரி. அந்த மாதிரி எவனும் உருப்படியா ஒரு கேள்வி கேட்க போறது இல்ல ஜிப்சி. நமக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா அந்த நாய கேள்வியாலே நாக்க தொங்க விட்டுருவோம் ஜிப்சி அவனை. நீங்க கேள்வி ஒரு கேள்வியும் கேட்டுட்டு நீங்க அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்லணும். என்ன வார்த்தை சொல்லுங்க பார்ப்போம். வெக்கம் மானம் சூடு சொரணை இருந்ததுன்னா அது இல்ல போதும். இல்ல 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 இல்ல, கரெக்டா சொல்லுங்க. உனக்கு ஒரு உனக்கு ஒரே ஒரு வார்த்தை. ஒரே வார்த்தை நான் காக்கான்னு சொல்றேன். ஆக்ஷன் சொல்லுங்க கபிலன். ஓ ஆமால. மறந்துட்டீங்களா? அந்த இன்டர்வியூல மறந்தே சொல்லியிருப்பாரு. போயிட்டோம் மக்களே. போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கறதுக்கு ஒருத்தவனுக்கு ஆக்ஷன் கொடுக்கணுமா? ஆக்ஷன் அப்படின்னு சொன்னாலே இவருக்கு வந்து ஓகே. ஏன் ஜிப்சி, நாளைக்கு ஒரு மைக்கை பிடிச்சி பேசிட்டு இருக்கான், கீழே இருந்து எவனாவது ஆக்ஷன் அப்படின்னா உடனே சொல்லுவானுங்க போல. ஏன்னா இங்க பாருங்க, அவன் அப்பவே எப்போ அழகிய தமிழ் மகன் அந்த டைம் வரும்போது சொல்லியிருக்கான், இந்த உண்ணாவிரதம் அப்போ வந்து நான் சொல்லுவேன், நீ கீழே இருந்து ஒரு பையனை கூட்டு வரணும், அந்த பையனுக்கு நான் ஜூஸ் கொடுப்பேன்றதை அவன் ஏற்கனவே செட்டப் பண்ணியிருக்கான். அந்த மாதிரி வந்து நீ ஆக்ஷன் சொல்லாட்டிலும் அங்கேயும் செய்கை காட்டு, நான் பேச ஆரம்பிச்சிருவேன், அந்த மாதிரி ஏதாவது செட்டப் பண்ணியிருப்பான். ஏன் சொல்றான்னா, இது வந்து ஒரு போட்டோ எடுக்கணுமா. இந்த மக்கள் இயக்கம்னு ஒரு கொடி வச்சிருந்தாங்க இல்லையா, அது வந்து அழகிய தமிழ் மகன்ல இருந்து எடுத்த போட்டோவான். ஆனா அது வந்து மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டு பண்ணான். அவங்க அப்பாவுக்கு வந்து மஞ்சள் வேண்டாம், ஒயிட் ஷர்ட் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான போட்டோ ஷூட் பண்ண போனாங்களாம். அப்பதான் ரவிராஜ் வந்து அந்த போஸ்ட் நில்லுங்க அப்படின்னா நின்னா போல, நிக்கவே இல்லையா. என்னன்னா ஆக்ஷன் சொல்லு ரவிராஜ் அப்படின்னு. அது போட்டோ ஷூட் தான் அது, அதுக்குமே ஆக்ஷன் சொல்லணும் அப்படின்னா. ஏன்னா அவனுக்கு பாண்டிச்சேரியில அவன் வந்து அவன் புஷியானந்த தாண்டி அந்த ஏரியாலாம் இவன் மாலை சால்வை போட்டு அந்த நடக்க முடியாத பசங்க, தையல் மிஷினு, இந்த ஊனம் முட்டுறவங்க ஓட்டுவாங்களே கையால மிதிப்பாங்களே ஒரு சைக்கிள், ஆமா, அது ட்ரைசைக்கிள். குர்ரா ட்ரை சைக்கிள், அதை குர்ரான்னு சொன்னதுக்கு காரை விட்டு இறங்க மாட்டேன்ட்டு வண்டி எடுத்து நேரம் மெட்ராஸ் போயிட்டாங்க அவன் கம்மிட்டு போய். பாருங்க, அதுவும் இவன் வாங்கி கொடுத்தது இல்ல, அவனுக்கு வாங்கி கொடுத்தது இவன் கொடுக்க மாட்டானா. அதை எடுத்து இப்படி இப்படி பக்கத்துல தொட்டு இப்படி கொடுக்கறதுல சாருக்கு அவ்வளவு வலிக்குதான். இப்ப என்னன்னா, ஆனா புதுச்சேரியில உட்காந்து நான் மயிரை கொடுப்போம் மட்டையை கொடுப்போம்னு இதை உட்காந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்கு வண்டி மேல நின்று திருட்டு கம்யூனிட்டி போய்.
நான் வந்து அப்படியும் ஒண்ணு வச்சிருக்கேன். ஒரு ஆசை. ஒரே ஒரு 5 வருஷம் வேணா நீங்க இவனுக்கு ஆட்சிய குடுத்து பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். தமிழ்நாடே இருக்காது ஆக்சுவலா. இவனுகிட்ட ஆட்சி ஏங்க ஒரு எம்எல்ஏ ஒரு தொகுதியை கொடுத்து பாருங்க, இது என்ன கதியாக்கு மட்டும் பாருங்க அந்த தொகுதியை. அங்க போய் என்ன தரம் சொல்லுவான், நான் அமௌண்ட் கேட்டேன் நான் கொடுக்கல, நான் அமௌண்ட் கேட்டேன் கொடுக்கல. அதான் கோடி கோடியா சொத்து வச்சிருக்கல, ஒரு 200 கோடி ரூபா ஒரு தொகுதிக்கு செலவு பண்ண மாட்டியா அவன் சொந்த காசு? ஜிப்சி இவெல்லாம் செய்ய மாட்டான் ஜிப்சி. இந்த கீர்த்தனாவா ஏதோ ஒரு 2 வேட்பாளர், பொண்ணு பொம்பளை வேட்பாளர், விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மாவட்டம் வேட்பாளர் பாத்தீங்களா அத? என்ன வணக்கம் வச்சுட்டே போறாங்களா அந்த அம்மாவா? அந்த அம்மா ஒரு தான் ஊடகவியாளர், அந்த வியாளர், இந்த வியாதி அந்த வியாதின்னு சொல்லி என்னென்னமோ சொல்லி உட்காந்து ஓட்டு கேட்டு விட்டு ஒரு பக்கம். ஆனா அந்த அம்மாக்கு சீட்டுக்கு மேல இந்த அம்மாக்கு ஒரு மாத்து, அதாவது கிட்டத்தட்ட ஜாதி ஓட்ட நாடார் ஓட்ட அறுவடை பண்றது அங்க போட்டி நடக்குது. ஓகே ஓகே. ஆமா, ஆனா அதோட ஆடியோ ஏதோ லீக் ஆயிருக்கு போல இருக்கு. அது அடுத்தது வீடியோ எல்லாம் வருன்றாங்க போல இருக்கு, அடுத்த வாரம் அந்த அம்மாவோட வீடியோ எல்லாம் வரப்போதான். அதான் கபிலன், இந்த வேட்பு மனு இந்த இது 9ஆம் தேதியில முடிஞ்சிடும் இல்லையா? அதுக்கப்புறம் பாருங்க மேக்சிமம் பண்ணா இருக்கும். போன்ல தான் நம்ம ஒரு பவர் பவர். இன்னைக்கு சரிபார்த்தல் நடக்கும், நாளைக்கு நாளன்னைக்குள்ள எனக்கு தெரிஞ்ச வேட்புமனு தேர்ஸ்டே சரிபார்த்தல் எதெல்லாம் செல்லாது தள்ளி விட்டுருவாங்க. நாட்டாம டெம்ப்ளேட் எடுத்து வச்சீங்க ஜிப்சி, நாட்டாம டெம்ப்ளேட். தேர்ஸ்டேல இருந்து 14 அண்ணனோட இன்டர்வியூ ஒரு கண்டென்ட் வருது உங்க தமிழ் நியோட. ஜிப்சி அந்த இன்டர்வியூ என்ன நடக்கும் சொல்லுங்க, அண்ணன் கண்ணீர் விட்டு அழுவார் பாருங்க. அப்படியே அந்த கரூர் மேட்டரை பத்தி கேள்வி கேட்பான், கரூர் சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது ஏன் தம்பி கேக்குறீங்க, என் மனசுல நெஞ்சுமெல்லாம் புண்ணா இருக்கு தம்பி அப்படின்னு அண்ணன் கண்ணு கலங்கி அப்படியே சரி ஓகே சார் 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 கட் 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 கட்னு அப்படி சொல்ற மாதிரி ஒரு ஆக்ஷனு. உடனே சார் இப்படி கண்ணை தொடங்கி இட்ஸ் ஓகே பரவாயில்ல தண்ணி மட்டும் இப்படி குடிச்சிட்டு அது என்னால எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஜிப்சி சத்தியமா கரூருக்கு ஒரு நாடகம் ஆடுவான் ஜிப்சி அந்த இன்டர்வியூல. ஒக்காலா ஒழிங்க, இவனுங்க ஸ்கிரிப்ட் பக்காவா எழுதுவானுங்க. விஜயும் சரி, அவன் அவன் ஆதவ அர்ஜுனாவும் சரி, அவன் ஜானார்கியன் சாமி சரி, இல்ல அவன் ஜெகதீஷ் அவன் பொண்டாட்டி 4 பயிலும் சத்தியமா கரூருக்கு இவனுங்க ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுவானுங்க. அந்த ஸ்கிரிப்ட்ல அந்த இன்டர்வியூல விஜய் அழுகுறான்டா, எழுதி வச்சுக்கிங்க, அவன் அழுகுறான். எறும்பு கூட தீங்கு நினைக்க மாட்டாரு எங்க அண்ணன், அந்த டோன்ல இருக்கும். பொண்டாட்டி நடுத்தர நீ பெற்று வரானா சத்தியமா நடக்கும். இன்டர்வியூல ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் இது ஒண்ணு ஜிப்சி. ரெண்டாவது நீங்க வந்து குடும்ப வாழ்க்கையை பத்தி பர்சனல் வாழ்க்கையை பத்தி ஏதாவது ஒண்ணு கேள்வி கேட்பானுங்க ஜிப்சி. உடனே இவரு அவங்க என்னை விட்டு போனாலும் நான் அவங்கள விட மாட்டேன். புரியுதா உங்களுக்கு? சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன் இந்த இன்டர்வியூ ஜிப்சி, இந்த இன்டர்வியூ முழுக்க அனுதாப ஆள வரணும், விஜய் மேல நல்ல மதிப்பு வரணுன்றதுக்காக தான் விஜய் புண்டாமாவனே இந்த இன்டர்வியூக்கு உள்ள வரான் ஜிப்சி. இல்லன்னா இம்மா காலத்துக்கு இன்டர்வியூ கொடுக்காதவன் இப்ப தேர்தல் நேரத்துல படத்தை ரிலீஸ் பண்ணா நமக்கு மைலேஜ் ஆகும், படம் புட்டுக்குச்சு ஓகேவா, இப்ப ரிலீஸ் ஆகாது, அதனால இப்ப என்ன பண்றான், இறக்கி விடு இன்டர்வியூ. இந்த இன்டர்வியூ கிளிக் ஆகுதா இல்லையா பாப்பான் ஜிப்சி. அடுத்து இந்த இன்டர்வியூ எடுத்து வச்சு அப்படியே ஒரு ஆன்லைன்ல அப்படியே சோசியல் மீடியால எதுவும் அதெல்லாம் ட்ரோல்கள் எதுவும் லைவ் மேட்டர் ஆச்சுன்னா ஆள் மாட்டிக்கிறான் ஜிப்சி. ஆமா ஆமா லைவ்ல தான் பிரச்சனை. இதுல கொஞ்சம் கட் எடிட் பண்ணிக்கலாம் இல்லையா? இவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாராம், அதனால இவர் பதில் சொல்லுவாராம், அதுக்கான கேள்வி அவங்களே எழுதிப்பாங்களாம் ஃபில்டர் பண்ணி. ஏங்க இவனுங்க வந்து மத்தவங்களை குறை சொல்றானுங்க லைவ் இன்டர்வியூ நீங்க எழுதி வச்சு கேட்க போறீங்க. ஆம்பளையா இருந்தானா, சரியான ஆம்பளையா இருந்தானா, மீச வச்ச ஆம்பளையா இருந்தானா, உண்மையிலே சிலிக்கான் தான் வச்சிருக்காங்கன்னா, உண்மையிலே ஆம்பளையா இருந்தானா லைவால இன்டர்வியூ கொடுத்துருக்கணும். கபிலன் அந்த காலத்தையே கொடுத்தது இல்லை கபிலன். அவன் ஃபேன்ஸ் மீட்டுக்கே எழுதி வாங்குறான் கபிலன். அவங்க ஃபேன்ஸ் மீட்ல அவன் என்ன சொன்னாங்க அந்த பேட்டியில, அவங்க ஃபேன்ஸ் ஏற்கனவே எழுதி கொடுத்துருவாங்க இங்க அந்த கேள்வி கேட்க போறாங்கன்னு இவர் அவர் பதில் சொல்லுவாரு. ஃபேன்ஸ் மீட்டுக்கு ஆனா உலகத்திலேயே இவரே பாம் வைப்பாராம், இவரே எடுப்பாராம், இவரே நீட்டுக்கு இன்ஸ்டியூட்டுக்கு இவரே வந்து 8 கோடி ரூபா 10 கோடி ரூபா 30 கோடி ரூபா இவரே காசு டொனேஷன் கொடுப்பாராம். அந்த நீட்டு இதால இன்ஸ்டியூட்டால ஒரு பொண்ணு செத்து போச்சுன்னா அவங்க வீட்டுக்கு போயிட்டு இவரே ஆறுதல் சொல்லுவாராம். ஐயா நீட்டு மட்டும் இல்ல, இதுவுமே தான், இந்த ஜல்லிக்கட்டுமே தான். இவரு இந்த பக்கம் ஜல்லிக்கட்டுக்கு போய் போஸ்ட் கொடுப்பாங்க, அந்த பக்கம் பீட்டக் அம்பாசிடரா த்ரிஷாவே இருப்பாங்க. இது எப்படி? இதனால நம்ம இப்போ ஆக்சுவலா எடுக்கிறது இல்ல வெளில. அண்ணன் காட்டியும் கொடுப்பாரு கூட்டியும் கொடுப்பாரு போல இருக்கு. ஆமா அந்த மேட்டர்லாம் இப்ப யாரும் பேசுறது இல்ல, ஏன்னா ஜல்லிக்கட்டுலாம் இப்ப அமுங்கி போச்சு இல்ல. அப்ப அந்த அம்மா பீட்டாவோட அம்பாசிடர். ஜல்லிக்கட்டு ஏதாவது டாபிக் ஒண்ணு ஆரம்பிச்சா ஏன்னா கண்டிப்பா
அந்த டாபிக்கையும் டைவர்ட் பண்றதுக்கு தான் அவன் ஆள போறான் தமிழன் அந்த ஜல்லிக்கட்டை எடுத்து வச்சுட்டு இந்த பக்கம் டைவர்ட் பண்ணி வச்சிருச்சு அவன். ஆமா ஆமா ஆமா. ஒன்னா நம்பர் திருட்டு மொல்ல மாதிரிங்க. அந்த கட்சியில தலைவன்ல இருந்து ஆரம்பிச்சு கடைசியோட தொண்டர்ல இருந்து பொம்பளை பிள்ளைங்கல இருந்து ஆம்பளை பயில இருந்து எல்லா பயிலும் மொல்ல மாதிரிக்க முடிக்க வச்சுக்கிதான் டிவி கட்சியில இருக்கிறவனுங்க. திருந்தாத ஜென்மங்க தான். இதுல மாற்று கருத்தே கிடையாது. இல்லன்றோ மேல மைக்க விட்டு வாட வாட பார்ப்போம். எங்க ஓட்டு கேளு, உனக்கு 1 hour தரேன் டைம். எங்க ஓட்டு கேளு வந்து. அதை விடுங்க, அந்த பசங்களே மாறிட்டானுங்க. பாதி பேர் தூத்துக்குடி பசங்க எல்லாம் ஃபுல்லா மாறிட்டானுங்க. அது பாத்தீங்களா அசிங்கத்தை? அந்த அந்த அஜிதா தூத்துக்குடி இருக்காங்கல்ல, அவங்க வந்து முன்னாடி வந்து இவன் ஸ்ரீநாத் கூட எடுத்த போட்டோவை இப்ப ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எடுத்த மாதிரி ட்ரெண்ட் பண்ணிருக்காங்க. 2024 எடுத்த போட்டோ அது. அஜித்தா வச்சு ஓட்டு கேக்குறானுங்க. விஜய் மொகர கட்டி வச்சா ஓட்டு அப்ப பாருங்க எந்த அளவுல இருக்கானுங்க பாருங்க. விஜய் போட்டோ வைக்காம அஜிதாவோட பழைய போன வருஷம் எடுத்த போட்டோ வச்சு ஓட்டு கேட்கிறாரு நிலைமையில ஆயிட்டானுங்க அவனுங்க. எங்க ஏதோ ஒரு ஐடி வந்துச்சு போயிடுச்சு போல அதுக்குள்ள. விஜய் டிவிக்கு என்ன ஒரு ஐடி வந்துச்சா? விஜயா வேலுவோ ஏதோ ஒன்று நினைச்சேன். என்ன வந்துச்சு. ஹலோ கபிலன், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சொல்லுங்க, என்ன பண்றீங்க? ரொம்ப கதறிட்டே இருக்கீங்களே. நாங்க ஜெயிக்க போறது நாங்க. சரி, அந்த சரி, கேள்விதான் உங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்விதான் கபிலன். என்ன கேள்வி? சரி, நாங்க தோத்துட்டா யாரும் வரமாட்டோம்னு பேசுறீங்க. நாங்க ஜெயிச்சுட்டா நீங்க எங்க போவீங்க? இப்படி எல்லாம் கனவு காண வேண்டியது இருக்கா? எங்க ஜெயிப்பீங்க? நாங்கதான் ஜெயிக்க போறோம். அதான் எங்க? அதுக்கு வேட்பு மனு கரெக்டா தாக்கல் பண்ணும் ப்ரோ. ஃபில்அப் பண்ணணும். டேட் ஆஃப் பர்த், ஆதார் கார்டு, இது எல்லாத்தையும் ஒழுங்கா ஃபில்அப் பண்ணணும். வயசு முதல்ல ஒழுங்கா போடுங்க. ப்ரோ இதானே ஃபர்ஸ்ட் எலெக்ஷன். அதுக்குன்னு உன் வயசு கூட தப்பா போடுவியா? உன் வயசு கூட தப்பா பண்ணுவியா நீ? இதெல்லாம் போயிட்டு கல்யாணம் ஆயிடுச்சா ப்ரோ உனக்கு? எனக்கு அவ்வளவு ப்ரோ. கல்யாணம் ஆகும்போதுலாம் இப்படிலாம் போய் சொல்லாத. கட்சியில டிவி கட்சியில சேர்ந்தா எப்படி ஆகும்? சிலதெல்லாம் கரெக்டா தான் பண்ணி ஆகணும். தப்பா பண்ண முடியாது. சரியா? வாழ்க்கையில மனுஷனா மிஸ்டேக் பண்ணலாம். இல்ல, நான் 41 பேரை மிஸ்டேக் பண்ணாச்சு. அதுக்கு மேலே தேவைப்படுதா? இப்ப 50 தாண்டி போச்சு. எவ்வளவுதான் வேணும்? அது ஒரு இன்சிடென்ட் ப்ரோ. அது ஒரு இன்சிடென்ட். இப்படி அப்படிதான் அந்த இன்சிடென்ட்க்கு காரணம் யாரு ப்ரோ? விஜய் தான் அதுக்கு காரணம். அப்புறம் என்ன? அவரே அப்ப என்னைக்கு தான் நீங்க சரி பண்ண போறீங்க உங்க தப்ப? நீங்க ஒரு மனுஷன் என்னைக்கு தாம் பண்ண தப்ப ஒத்துக்கிட்டு திருந்தலையோ அவன் என்னைக்குமே திருந்த வாய்ப்பே இல்ல ப்ரோ. நீங்க வேணா பாருங்க. ரெக்கார்ட் இன்டர்வியூ குடுக்குறானே ஒன்னொன்னு, அவனுங்கெல்லாம் அந்த தைரியமே ஆம்பளை ஆண்மைத்தனமே கிடையாது. ஏன் லைவ் இன்டர்வியூ கொடுத்தா குறைஞ்சா போயிடுவான்? மோடி குடுக்கறது இல்லையே. மோடி யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க. மோடி பிரதமர், விஜய் என்ன பிரதமரா? நாங்க சிஎம் ஆவோம் ப்ரோ. இது சிஎம் 4ஆம் தேதி. அப்போ இல்ல கபிலன், மோடி பாதை மோடி பாதை தான் அண்ணன் பாதைன்றா போல. நிறைய பிஜேபி வேட்பாளர் அண்ணன் சேர்த்துட்டாரு இல்லையா, அதனால போல. அப்படியா ப்ரோ? ப்ரோ நாங்க பிஜேபி எங்களுக்கு சப்போர்ட் பண்றதாவே இருக்கட்டும். இல்ல ப்ரோ, உங்க பாயிண்ட்க்கே நான் வரேன். இல்ல ப்ரோ இப்ப இல்ல, நான் நீ சொன்னதுக்கு முடிக்கவே இல்லை. நானு மோடி பாதன்னு சொல்லிட்டேன். மோடிக்கு தமிழ்நாட்டுல எப்படி வரவேற்புக்கு தெரியும் இல்லையா பிஜேபிக்கு? அதே வரவேற்பு உங்களுக்கு கொடுக்கப்படும். அதே வரவேற்பு உங்களுக்கு கொடுக்கப்படும் ப்ரோ. பார்க்கத்தானே போறோம். ஆனா என்னன்னா இந்த வாய்ஸ் ஆடா விட்டு போறவங்க எல்லாம் அப்புறம் ஸ்பேஸுக்கு வரணும். அப்படியே ஓடக்கூடாது. சரியா? 4ஆம் தேதி வரேன் ப்ரோ. நான் 4ஆம் தேதி வரேன் ப்ரோ. தயவு செஞ்சு வாப்பா. யூ ஆர் வெல்கம். வருவியா? வரேன் ப்ரோ. அன்னைக்கு ஸ்பேஸ் ஹோஸ்ட் ஜிப்சி தான் ஃபாலோ பண்ணி வச்சிக்க. நான் ஜிப்சி எல்லாத்தையும் ஃபாலோ பண்றேன். ஓகேவா ப்ரோ? நான் 4ஆம் தேதி கபிலன் எனக்கு தெரிஞ்சு இவன் ஜெனியூன் கபிலன். 41 பேர் சேர்த்ததுக்கு விஜய் தான் விஜய் பொறுப்பெடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இது ஒரு டெக்னிக் டிராகன். இது ஒரு டெக்னிக். என்னன்னா ஆமாப்பா நாங்க ஒத்துக்கிட்டோம் பாத்தீங்களா, நாங்க ரொம்ப பாவம், நாங்க ரொம்ப இவனுங்க எப்படி எந்தெந்த நேரத்துல எப்படி எல்லாம் முகத்தை வச்சுப்பானு நமக்கு நல்லா தெரியும். ஐயா டிவிக்கு நீங்க சொன்னதெல்லாம் ஓகே தான். அதுக்குன்னு அதை இன்சிடென்ட்னு சொல்லாதீங்க. அது ஒரு ஆக்சிடென்ட். இட்ஸ் a man made disaster. அதுதான் கரெக்டான வேர்டு. இன்சிடென்ட்னா என்னன்னா டிவிக்கு
இன்சிடென்ட்னா யோ, என்னன்னா, இப்ப நீங்க நான் நடந்து உன்னை போகும்போது கேக்குறேன். பைக்ல யோ, வலிக்கிறீங்கனாதான் இன்சிடென்ட். இல்ல ஒரு நிமிஷம்ன்றாங்க. நான் உன்னை கேக்குறேன், நீ பதில் சொல்லு. டிவிக்கு சொல்லுங்க bro. அந்த பக்கம் மத்த கட்சிக்காரன் ஓட்டு கேட்டா அவன் வேலையை பார்த்துட்டு போனான். நீ உன் கட்சிக்காரன், நீ ஓட்டு வக்கு இருந்தா நீ ஓட்டு கேட்கணும். அடுத்தவங்க கட்சிக்காரன்ட்ட போய் சண்டைக்கு போட்டா உடனே உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? என்ன bro ஒரு டைம் பண்ண கட்சி ஃபுல்லா என்னடி தப்பாயிருமா ப்ரோ? டிஎல்ல இந்த 3 நாள்ல நீங்க என்ன காமெடி பண்ணி எல்லாத்தையும் நான் எடுத்து போட்டு தான் வச்சிருக்கிறேன், எல்லாரும் ஷேர் பண்ணி தான் வச்சிருக்கிறாங்க. ப்ரோ நீ ஒரு என்ன டைம் இல்ல டிவிக்கு என்ன பெரிய பண்ண புடுங்கியா? மாட்டாங்க. இல்ல நான் தெரிஞ்சேதான் கேக்குறேன். இந்த ஸ்பேஸ் அவனுக்கு தயவு செஞ்சு ஆதவ அர்ஜுனாவுக்கு இல்ல சீட்டு நிர்மா காதுல ஓதுற மாதிரியா போய் விழுங்க. நான் ஒன்னே ஒண்ணுதான் கேக்குறேன். விஜய் என்ன பெரிய புடுங்கியா? இல்ல சீட்டனுக்குமார் பெரிய புடுங்கியா? இல்ல ஆதவ அர்ஜுனா பெரிய புடுங்கியா? உங்களுக்கு எதிராக அவனும் இங்க வந்து பேசவே கூடாதா? எனக்கு ஒரே ஒரு கான்செப்ட் தான்யா. நீ நாளைக்கு வில்லிவாக்கத்துல ஒரு இடத்துல போய் பேச போறீன்னா முதல்ல நீ ஒரு நாள் முன்னாடியே நீ அப்ளிகேஷன்ல ஃபில்அப் பண்ணி நீ பர்மிஷன் கேட்கணும். கேட்டியா? இவரு கடைசி நேரத்துல போய் நொட்டு வரான். இவருக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் நொட்டணுமா? என்ன ப்ரோ இவன நான் என்ன பெரிய சொல்ல மயிரான் கடைசி நேரத்துல போய் பர்மிஷன் கேட்பானா? ஏன் முதல்ல கேட்க மாட்டானா? திமுகல இருந்து அதிமுகல இருந்து நாம் தமிழ்ல இருந்து எல்லாரும் பர்மிஷன் அங்கதான் அப்ளிகேஷன்ல தான் ஆப்ல தான் கேக்குறாங்க. இவர் மட்டும் கடைசி நேரத்துல கேட்டா நாங்க கொடுத்துடணுமா? கபிலன் ப்ரோ, நான் சொல்றேன், அவங்க இப்பதான் புதுசா அவங்களுக்கு எதுவுமே ஒரு கை எதுவுமே எடுத்து தெரியலன்றவன் தெரிஞ்சுக்கிட்டு வரட்டும். இப்ப என்ன நாம் தமிழ் கட்சி என்ன எடுத்தோடனே அரசியல் அமைப்பு தேர்தல் இதுல போட்டிட்டாங்களா? இல்ல அவன் ஃபர்ஸ்ட் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் உட்காந்து இது இயக்கமா தானே இருந்தான். விடுதலை சிறுத்தை எடுத்தோடனே கட்சி ஆரம்பிச்சுச்சா? அது இயக்கமா தானே இருந்துச்சு. அப்புறம் தானே தேர்தல் அரசியலுக்குள்ள வந்தாங்க. அப்புறம் கத்துக்கிட்டு வா. அப்படியே ஒரு ப்ரோ. நேரம் ஒரு வாரம் அப்படியே சிஎம் நான் சீட்ல நொட்டு வாரம் உட்கார வாரம் அப்படியே நாங்க தூக்கி குத்துணுமா? இவர் இல்ல அப்படியே நக்கின்னு போவாரு. ஆக்சுவலா ப்ரோ, உண்மையான காரணமும் இதுதான். ஆக்சுவலா இப்போ அண்ணன் இப்போ நீ வந்து பாப்புலரா இருக்கிற ஒரே காரணத்துக்காக உனக்கு வந்து ஃபிளைட் ஓட கொடுக்க மாட்டாங்க. உனக்கு கார் ஓட தெரியும், ஆனா ஃபிளைட் ஓட தெரியாது, கொடுக்க மாட்டாங்க. மக்களும் அதுதான். சாதாரண மக்கள் வந்து உன்னை பார்ப்பாங்க, உனக்கு என்ன வேல்யூ இருக்குன்னு. இப்போ நாங்க வந்து இப்போ இவ்வளவு நாளும் வந்து சீமானை பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அண்ணா வந்த அப்புறமும் சீமானை பார்க்குறோம். இப்போ பார்வை வந்து வேற மாதிரி இருக்கு. இந்த மனுஷனும் மாற்றம் தான் சொல்றா போல, இவரும் மாற்றம் தான் சொல்றா போல. இவருக்கு இது பரவாயில்லையே, பெட்டரா இருக்கே அப்படின்னு நம்மளுக்கு தோணுது. மேட்ரு இந்த இன்ஸ்டாகிராம், இந்த ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்ணால பாத்தங்க மக்களே. ஏதோ ஒரு வீடியோ லைக் பண்ணி கொடுத்துட்டேன், வசம் அதே மாதிரி வீடியோ வருது ஜிப்சி. பொதுவா பிரச்சாரத்துக்கு போனா என்ன பண்ணுவாங்க? வேட்பாளர்கள் பணம் கொடுப்பாங்க, பொதுமக்கள் காசு வாங்குவாங்க. கரெக்டா ஜிப்சி? இங்க உல்டாவா நடக்குது ஆமா ஜிப்சி. ஆமா 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 நாம் தமிழ் ஆமா விஷயத்துல நாம் உல்டாவா நடக்குது ஜிப்சி. ஆமா நாம் தமிழ் அப்படிதான் இருக்கும். ஆமா இங்க வேட்புமனு, அதாவது ஓட்டு கேட்கறவன் சீட்டு கேட்டு ஓட்டு கேட்கறான். ஓட்டு போடுறவன் பணம் கொடுக்குறான் கையில. இந்தாங்க ஒரு 500 1000 கையில 2000 3000 அவன் பணம் கொடுக்குறான் ஜிப்சி. என்னடா நடக்குது எனக்கு புரியல. உண்மையிலே நான் ஒரு தடவைக்கு 2 தடவை போய் கிராஸ் கொஸ்டின் பார்க்க வேண்டியதா இருக்கு, கிராஸ் பண்ணி பார்க்க வேண்டியதா இருக்கு. கரெக்ட். அதாவது அது டிவிக்கு கொஞ்சம் சீமானை விஜய் கூட கம்பேர் பண்ணாதீங்க ப்ரோ. ஐயோ உண்மை சீமானும் சொல்லவா? இல்ல விஜய் இல்ல டிவிக்கு விஜயோட கம்பேரிசனே கிடையாது ப்ரோ. அவங்க பெட்டரா இருக்காங்க, அதுதான் சொல்ல வரோம். ஆமா, கம்பேரிசனே கிடையாது. உங்களை விட இங்க உண்மையில சொல்றேன். டிவிக்கு எங்களை விமர்சனம் பண்ணியிருக்கிறான் சீமானு, எங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் நான் வந்து ஓப்பனா சொல்றேன். பட் நான் தமிழ் இருக்குன்னா சீமானு துரைமுருகன் எடுத்துட்டோம்னா அந்த கட்சி பக்கா. நீ கொள்கையில ஒரு கோட்பாடு, நீ கோட்பாடையோ கொள்கையிலயோ ஒரு குறை சொல்ல முடியாது நாம் தமிழ்ல. நீ திமுகல வந்து குடும்ப ஆட்சி நடக்குது, குடும்ப ஆட்சி நடக்குது, அந்த குடும்பத்தை மட்டும் எடுத்துட்டு மொத்தமா நீ கட்சி கொள்கையில எடுத்துட்டீங்கன்னா நீ ஒரு குறை சொல்ல முடியாது. இதேதான் அதிமுகவுக்கும். புரியுதா? எடப்பாடி, நீ அந்த எடப்பாடி இருக்கிற 29 அமைச்சர் மொத்தமா தூக்கிட்டு நீ மொத்தமா கட்சி கொள்கைன்னு பாத்தீங்கன்னா நீ அந்த கட்சியை குறை சொல்ல முடியாது. புரியுதா? மைனஸ் மட்டும் நீங்க 1 2 தான் இருக்கும். இல்ல கேளு ஒரு நிமிஷம் இரு. மைனஸ் ஒரு கட்சியில 1 2 தான் இருக்கும். ஆனா விஜய் பொறுத்த வரைக்கும் விஜயே மைனஸ் தான். விஜய் கட்சியே மைனஸ் தான். எவனா ஒருத்தன் ஒரு அறிவாளி காட்டு எனக்கு டிவிக்கல. உலகத்திலேயே உயிர் உன் தலைவன் இருக்கிறான், அவனுக்கு நீ பொம்மை செஞ்சு நீ எடுத்துட்டு வந்து நீ வந்து ஒருத்தன் வந்து பிரச்சாரம் பண்றானா, இது ஜாலி காமெடி ஒரு பக்கம் இருக்கும், ஒதுக்கி வச்சிருங்க. ஜோக் சப்போர்ட் கொஞ்சம் எடுத்து வைங்க. அவன் வரமாட்டானா அவனுக்கே தெரிஞ்சிருக்கு வேட்பாளருக்கு. அதனால இவனை நம்பிட்டு இருந்தா நம்ம வேலைக்கு ஆகாது. நம்ம தனியா நம்ம இங்க பிரச்சாரத்துல இறங்கி நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். ஒருத்தன் இறங்கி இருக்கிறான் அப்படின்னா என்ன, உன் தொண்டை உன் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கான்னு நீயே பாத்துக்க. இப்ப தெரியாது தம்பி, இல்ல இப்ப தெரியாது. இந்த எலெக்ஷன் மே 3ஆம் தேதி ஒரு அள்ளு விடும் பாரு, வயித்துல அப்படியே கோலி குண்டு உருளும் பாரு. இந்த ரிசல்ட் வரும்போது ஜிப்சி, இந்த 10th 12th ரிசல்ட் வரும்போது பாத்துறீங்களா ஜிப்சி? ஆமா ஆமா. வயித்துல ஒரு கோலி குருண்டு, ராத்திரி எல்லாம் தூக்கம் வராது, வக்கீல்ல பொருளுவீங்க, மொட்டை மாடல உருவீங்க, எழுதி வச்சுங்க ஜிப்சி. டிவிக்கே கட்சிக்காரன் எத்தனை பேர் மே 4ஆம் தேதி தற்கொலை பண்ண ட்ரை பண்றா மட்டும் நீங்க பாருங்க ஜிப்சி, நடக்கும். நானும் அது நடக்கக்கூடாதுன்னு தான் வேண்டிக்கிறேன்ப்பா. யாருமே உங்க சொந்த காசை போட்டு உங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க.
நீங்க ரியாலிட்டிக்கு வர மாட்டேன்றீங்க. ஆக்சுவலா அண்ணா ஃப்ளைட் டிக்கெட் போட்டு அவர் பாடு போயிடுவாரு. உங்களுக்கு கபிலன் புரியவே ப்ரோ, மாட்டேங்குது. நான் பேசலாமா? ம் ஜலட் அதுக்கு பேசுங்க முன்னாடி ரொம்ப பேசுங்க. நேரம் கை தூக்கிட்டு இருக்கிறான். ஒரு நிமிஷம், அந்த பையன் ரொம்ப நேரம் கை தூக்கிட்டு இருக்கான். சொல்றார். இவரு பர்மிஷன் பத்தி நீங்க பேசிட்டு இருக்கும்போது ஒன்று சொன்னார்ல, இப்பதான் புதுசா வந்திருக்கோம். சரி, புதுசா வந்திருக்கீங்க, சரி. ஒருத்தர் கூட படிப்பறிவு இல்ல. நாங்க ஆப்ல நான் என் தொகுதிக்கு நான் என்டிகேல இருக்கேன். என் ஏரியால கேண்டிடேட் பிரச்சாரத்துக்கு நான் தான் அதே ஆப்ல நான் தான் அப்ளை பண்றேன். அந்த ஆப்ல கீழே 750 மெம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கோட் மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்கான். அதை கூடவா படிக்க தெரியாது? 5000 கொடுத்தா ரிஜெக்ட் ஆகும். நீங்க 5000 இல்ல 750க்கு மேல கொடுத்தாலே ரிஜெக்ட் ஆகும். 751 போட்டாலே அது ரிஜெக்ட் தான் ஆகும். அது ஒரு கொஞ்சமா அது காமன் ஒரு சென்ஸ் இல்லையா? அது ஒரு பேச்சு கூட பேப்பர்ல கூட 1000 கம்மின்னு போட்டா கௌரவ பிரச்சனை ஆயிடும். ப்ரோ அதான் இல்லனே. இல்ல, எனக்கு அது புரியல. அதாவது நீங்க பரப்புரைக்கே வரக்கூடாது, நான் பேசவே தயாரா இல்ல, நான் மக்களையே சந்திக்க தயாரா இல்லைங்கிறவன் இப்படிதான் பண்ணி இப்படிதான் நோட்டீஸ் ஆக சொல்லுவான். இப்ப பாருங்க ப்ரோ, 750 போட்டு நீ 15 இடத்துல பர்மிஷன் வாங்கலாமே. நான் இன்னைக்கு பர்மிஷன் போட்டிருக்கேன். என் வேட்பாளர் மட்டுமே 10 இடத்துல நீங்க நடத்துறோம். 10 இடத்துக்கு நான் ஆன் த ஸ்பாட் உட்காந்து பர்மிஷன் போட்டிருக்கேன். டிவிகே வேலு, விஜய் பண்ண ஒரே ஒரு நல்ல சொல்லுங்க. விஷயம் என்ன தெரியுமா? ஒரே விஷயம் பண்ணாங்க. ஏன்னா இப்போ இந்த 750 நம்பர் வந்து நிஜமாவே எனக்கோ கபிலனுக்கோ தெரியாது. ஏன்னா நாங்க 2 பேருமே கட்சியில கிடையாது, கட்சி பணியிலையும் கிடையாது, அந்த ஆப்புக்குள்ள போய் பார்க்க வேண்டிய வேலையும் எங்களுக்கு கிடையாது. ஆனா இன்னைக்கு இவனை விமர்சனம் செய்ய போய் ஜுரோட்டா சொல்லும்போது நமக்கு இந்த இதெல்லாம் நமக்கு வருது, இவ்வளவு பாயிண்ட்ஸ் தெரிய வருது. ஆக்சுவலா இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது நீங்க, கட்சி ஆரம்பிச்சது நீங்க. ஆனா அது தெரிஞ்சுக்கவே மாட்டேன்றீங்க. ஓகே நீங்க விடுங்க, கீழே இருக்கீங்க, கட்சி மேலிடமே தெரிய மாட்டேங்குது. அங்க எலெக்ஷன் கமிஷன்ல சொல்றாங்க, ஆப்ல போனீங்கன்னா அந்த அதுல யார் யார் என்னென்ன டைம்ல உள்ள லாகின் பண்ணி என்ன ஆர்டர்ல கேக்குறாங்களோ அதுபடிதான் நாங்க வந்து பெர்மிஷன் கொடுத்துட்டு இருக்கோம். அது கூடவா தெரியாது உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சிறுபுலத்தனமா இருக்கு நீங்க பண்றது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏங்க இதெல்லாம் நீங்க ஏங்க ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தெரியலங்க ஒரு கட்சி தலைவனுக்கு. 3 தடவை ரீகரெக்ஷன் பண்ணிட்டு வரான். அவன் படிச்சிருக்கிறானா இல்லையா? பிளஸ் 2 வரைக்கும் படிச்சிருக்கிறான்ல, காலேஜ் டிஸ்கன்டினியூ தானே. ஏங்க எழுத்துக்கூட்டி இங்கிலீஷ் படிக்க தெரியாது, ஆனா பேசும்போது பாருங்களேன் ப்ராபபிளா இங்கிலீஷ்ல பொழந்து கட்டுவாரு இல்ல சார். கபிலன், எதை வேணாலும் விடுங்க கபிலன். ஏதோ மறதியில அந்த சொத்தை விட்டுட்டு இந்த சொத்து வேட்புமனு அதை கூட தமிழ்ல தானே ஒத்துக்கிறோம். இருக்கும் ஜிப்சி. ஜிப்சி வேட்புமனு தமிழ்ல தான் ஜிப்சி இருக்கும். கபிலன் சித்தா சொல்லுங்க எல்லாத்தையும் நான் மன்னிச்சிட்டேன் கபிலன். வயசு கூடவா? ஜிப்சி. ஏதோ சந்தோஷப்படுங்க, வயசையாவது முன்ன பின்ன ஏத்துனான்னு. மனைவிகள் அப்படின்ற இடத்துல 1க்கு பதிலா 2ன்னு போட்டாலும் போட்டிருப்பான் அவன். என்னமோ போங்க. என் கணக்குப்படி 3 இருக்கணும். சரி பாப்போம். சொல்லுங்க சித்தார்த், வணக்கம். ரொம்ப நாளா ஸ்பேஸ் போடலன்னு ஒரே குறை. அதான் இன்னைக்கு போட்டு விட்டுறலாம், பைப்புல போட்டு விட்டுறலாம்னு. சொல்லுங்க சித்தார்த், டக்குனு மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. நல்ல நேரம் பார்ப்பாங்க போல இருக்கு. அவரு மைக் ஆன் பண்ண போல கை தூக்கி நிக்கிறாரு. என்ன பனிஷ்மெண்ட் வேணுமா? என்ன காசு வாங்கிட்டீங்களா சித்தார்த்? அது என்ன டிபி இது? தலை டிபி தான். ஓகே ஓகே ஓகே. க்ளோஸ் அப்லாம். இப்போ உடனே வந்துடுறேன் ப்ரோ, நானும் அஜித் ஃபேன் தான் ப்ரோ, எங்களுக்கு ஓட்டு போடுங்க ப்ரோ. வந்துருவானே பாருங்க. ஜிப்சி நேற்று என்ன ஜிப்சி, எஸ்பிரியில இருந்து எல்லாம் உட்காந்து நானும் ரஜினி ரசிகன் எங்களுக்கும் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி உட்காந்து கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்கானுங்க. இல்ல என்ன அதான் சொல்றேன்ல, இனி வரும் காலங்களில் என்ன வேணா நடக்கும். உங்கள் பாதங்கள் எல்லாம் அப்புறம் அனைத்து உறுப்புகளும் பத்திரப்படுத்தி வைக்கவும். ஜிப்சி, நான் எனக்கு தெரிஞ்சு இப்ப இனிமேல் வீட்டுக்குலாம் போனீங்கன்னா, இனிமேல் வீட்டுக்குள்ள போகும்போது வெளில இருந்து வீட்டுக்குள்ள போனோம்னா எல்லாரும் என்ன பண்ணுவோம்? முன்னாடி இருக்கிற டேப்ல இல்ல குண்டான்ல இருக்கிற இல்ல அண்டா குண்டான்ல இருக்கிற தண்ணி எடுத்து காலை கழுவிட்டு அதுக்கப்புறம் உள்ள போவோம் இல்லையா? கை காலை கழுவிட்டு போவோம் இல்லையா ஜிப்சி? எனக்கு தெரிஞ்சு இனிமேல் அந்த டேப் இருக்கிற இடத்துல விஜய் ரசிகனை உட்கார வச்சிருவோம். நக்கி எடுத்துருவாப்பிலையா? ஃபுல்லா ஜிப்சி. அந்த எக்ஸிபிஷன்லாம் வைப்பாங்க தெரியுங்களா, ஒரு மீன்லாம் போகும், காலை விட்டோம்னா இதுக்கு எந்த தப்பான செல்ஸ் காலில் இருக்கிற தப்பான செல்ஸ் எல்லாம் தின்னுருமாமே ஒரு மீன். ஆமா 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 ஆமா. அதுல விஜய் உள்ள நீந்து விட்டுருங்க. அவனுக்கு தான் சொராவா தண்ணிக்குள்ளே நீந்துவானுங்களா, அவனுங்க உட்காந்து கடிச்சு மென்னு நக்கி எடுத்துருவானுங்க. ஜிப்சி, இப்படி ஒரு 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 பெட்டிஷ பாத்திருக்கே மாட்டீங்க. என்ன வேணாலும் பண்ணுடி. நேத்து எங்களுக்கு அப்புறம் வந்த சூர்யா ஃபேன்ஸே சொல்றானுங்க, டேய் அவனுங்க மிஞ்சி போனா பாருடா, எலெக்ஷனுக்கு அடுத்த நாள் அவனுக்கு என்ன பண்ணானுங்க பாடுறா அப்படின்றானுங்க. அவனுக்கே தெரியும் போது எங்களுக்கு தெரியாதா? காலங்காலமா உங்களை பார்த்துட்டு இருக்கோம், 30 வருஷமா, எங்களுக்கு தெரியாதா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு? ஜிப்சி, ஒருவேளை ஏதாவது ஒரு வேட்பாளர் ஆர்வ கோளர்ல
அண்ணன் பக்கத்துல அண்ணனுக்கு ஒரு செலவு வச்ச மாதிரி திரிஷாக்கு ஒரு செலவு வச்சு 2 பேரும் ஜோடியா கொண்டு வச்சு வேட்புமனு வச்சு பிரச்சாரம் பண்ணாலும் போட்டு வடக்கு ஜிப்சி. இருங்க வரும். த்ரிஷா சைட்ல இருந்தே சொல்லிவிடுவாங்க. இத கொஞ்சம் பண்ணி ஆண்டி விடுங்கப்பா தெரியுமா அப்படின்னு இவங்க உங்களுக்கு? பண்ணுவாங்க. அந்த அண்ணா ஏதோ படம் நடிக்க போறது இல்ல, என்னோட சினிமா ஓய்வு அப்படின்னு சொல்லி ஏதோ பேச்சு அடிப்படுறது பாத்தீங்களா? ஆமா, ஆஸ்திரேலியால பக்கத்துல லேண்டாமே, ஒட்டக்கா லேண்ட் வாங்கிருக்கலாமே இல்ல ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியால. தான் இந்த தேர்தலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தல் புரியுதா உங்களுக்கு? டெல்லியில அமித்ஷா கூட பேட்டி, அடுத்தது அந்த உம் 2029 நாடாளுமன்ற தேர்தல. அதே பழைய ஃபார்முலா தான். ம். அண்ணா எதுக்காக எம்ஜிஆர்னு சொல்றாரு எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. மசகுட்டி சொல்லட்டும், பேசுறதுக்கா பேசிட்டு சொல்லட்டும். என்னங்க, நான் தெரியாம தான் கேக்குறேன். எனக்கு நான் ஆன்லைன்ல திமுக பிரச்சாரங்கள் பண்ற கூட்டங்கள் வீடியோக்கள்லாம் பாக்குறேன். டிவிக்கு பண்ணக்கூடிய பிரச்சாரங்கள் அட்லீஸ்ட் அது பயங்கரமான காமெடியாவது வருது பாக்குறேன். நாம் தமிழ் பிரச்சாரங்கள் பண்றதெல்லாம் இப்ப ஹெவியா வருது பாக்குறேன். அதிமுக பிரச்சாரம் பண்றவங்க வீடியோ எல்லாம் பெருசா பார்க்கவே முடியல ஜிப்சி. ஏதோ எங்கேயாச்சும் ரொம்ப 1-2 ஒன்னு ரெண்டு பாக்குறேன். எடப்பாடி ஐயரும் நம்ம இவரு உதயநிதி 2 பேரும் பேசுறது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அது ஒரு ஜாலியா ஃபன்னா போயிட்டு இருக்கு. அது மட்டும் நான் பார்த்தது 2 பேரும் மாத்தி குத்து வாங்கிக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் வேலுச்சாமி அந்த மேடையில படுத்து தூங்கினார்ல ஒரு அதிமுக அமைச்சர் கருப்பா. ஆமா, இன்னைக்கு லாஸ்ட் நாள், நேத்து லாஸ்ட் நாள் போல இருக்கு. 30ஆம் தேதி போயிட்டு அவர் போயிட்டு நாமினேஷன் பண்றேன்ட்டு உள்ள விடல போல இருக்கு. கொல்லகதை பக்கமா அந்த பக்கமா போயிட்டு அவர் நாமினேஷன் பண்றாரு போல இருக்கு. எனக்கு ரைட்டு. என்ன ஜிப்சி, இந்த பக்கம் பின்னாடி எம்ஜிஆர் போட்டோ வச்சுக்கிட்டு இவனுங்க பண்ற ரவுடித்தனம் அட்டூழியம் எல்லாம் தாங்க முடியல ஜிப்சி. நியாயமா பார்த்தா இந்நேரம் இறங்கி வெளுத்திருக்கணும். கரெக்டா அதிமுக? கரெக்ட். ஆனா ஆர்டர் வரலையே வெளுக்க சொல்லி. ஓனர் கிட்ட இருந்து ஆர்டர் வரணும். என்னங்க நீங்க அங்க என்னடான்னா அந்த செவுத்துல போய் உட்காந்துக்கிட்டு இவரு ரெட்டையில வேஸ்ட் இது அதே மாதிரி ஒருத்தர் புதுசா ஒருத்தர் வந்துட்டாரு, அவரு இனிமேல் செய்வாரு. ஒருத்தன் கேக்குறான், 6 சிலிண்டரு 20,000 பணம் 1 சவரன் நகை எப்படிரா போடுவேன்னு கேக்குறான். இன்னும் என் ஊர்ல